டைரக்டர் சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் அயன் நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் சிங் கீதம். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்க விஜய் டாமினிக். மறந்துகிட்ட போய் சாரி சொல்லுமா? அது ஒரு வித்தியாசமான ஊர். யாரா அம்பிழுதா? இந்த படத்தோட ஒன்றில் என்ன சொல்லணும்னா படிக்கிட்டே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட நகர்வு அப்படி தான். அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலிருந்து வெளியில் வரக்கூடிய பிரதாப் என்கிற அயன் அவர் வந்து வெளியில் வராரு. வெளில வந்து அவர் சொத்தும் இல்லை பத்தும் இல்லை. அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் முன்னாடியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்பா அம்மா இல்லாத ஒரு ஹீரோ, அவருக்குன்னு எதுவுமே இருக்காது, அவர் சம்பாரிச்சு தான் அவரை பார்த்துக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அன்னாடங்காட்சி வாழக்கூடிய ஒரு ஹீரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ப்பு மாமா வந்து அவர்கிட்ட உன்னோட சொத்து பத்திரத்தம்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு சொத்து பத்திரத்தை கொடுக்குறாப்புல. பத்திரத்தை பிரித்து பார்த்தா அவரோட பேரில் 99 ஏக்கர் இடம் இருக்குது. ஆகா, இதை விற்று நான் வந்து பணக்காரன் ஆக போகிறேன்னு சொல்லி அவரோட சொந்த ஊரான குபேரபுரத்துக்கு போகிறார். குபேரபுரத்துக்கு உள்ளே போனால் கேஜிஎஃப் படத்தோட லோ பட்ஜெட் மாதிரி இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு கோல்ட் மைன் எடுக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த தங்க சுரங்கத்தில் அவருக்கு ஒரு 99 ஏக்கர் இருக்குது. அந்த 99 ஏக்கர் அவருக்கு இருக்குல்ல, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே கேஜிஎஃப்ல இருக்க மாதிரி அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய முதலாளி இருக்காரு. ஸோ அந்த இடத்த விற்கிறதுக்காக ஒரு வெள்ளக்காரன்ட்டு, அதாவது வேறு நாட்டில் இருக்கவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரதாப்பும் வந்து சைன் பண்ணணும். பிரதாப் சைன் பண்ணாரா இல்லையா, அந்த இடம் விற்றாங்களா இல்லையா, பிரதாப் பணக்காரனாரா இல்லையா, அந்த ஊரில் என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு அந்த ஊருக்கு ஒரு சாபம் கிடைச்சிருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க யாருக்குமே பேச்சு வராது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த பேச்சு கட்டாகி எல்லாரும் பாட்டு பாடணும் எப்படி இருக்கும், அப்படி தான் ஆகிடுது அவங்க வாழ்க்கை. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வந்தாங்க, ஏன் சாபம் கிடைச்சிது அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் இல்லாமல் ஃபுல் லென்த்து, அதாவது ஃபுல் லைனே அதுதான் சொல்லலாம். படம் ஆரம்பிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ராக்கெட் வேகத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே. என்னடா அது, ஜெயிலை விட்டு வரோம், டக்குன்னு சொத்து பத்திரத்தை எடுக்கிறோம், டபால்னு குபேரந்திரபுரத்தில் போய் இறங்குறான், அடுத்து அங்கே போகிறான். ராக்கெட் ஸ்பீடில் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது. டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன் பிளேல அப்பா இதான்ப்பா சிங்கீதம் சீனிவாச ராவ்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்துக்கான வேகத்தை கொடுத்தது. சொல்லப்போனால் இது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தால் கேஜிஎஃப் மாதிரி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க போகிறப்பே ஒரு மரம், அந்த மரத்துக்காக அவங்க ரொம்ப போராடுறாங்க. அப்படி என்னடா அது ஒரு மரம் அப்படின்னு பார்த்தா அந்த மரத்துக்கு வந்து ஹீரோயினும் போராடுறாங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த மரத்துக்கு மிகப்பெரிய எமோஷனை செகண்ட் ஹாஃபில் வச்சிருக்காங்களே, அது இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லலாம். கேஜிஎஃப்ல எப்படி தங்கம் கிடைச்சதை ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படி காமிச்சாங்களோ, இதில் தங்கம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக எளிதாக காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இதில் வந்து தங்கம்ங்கிற கதையே கிடையாது அப்படின்னு நினச்சா அதுதான் முக்கியமான கதைங்கிறது கிளைமேக்ஸில் வச்சிருக்காரு. பேராசை பெருநஷ்டம். மனிதன் வந்து இதுக்கு மேலே பேராசைப்பட்டானா அவனுக்கு இதாண்டா ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கதை. சொல்லப்போனால் ஒரு படத்தில் அந்நியன் படத்தில் காசுன்னு அலைஞ்சிட்டே இருப்பான் ஹவுஸ் ஓனர். அவனுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வெறும் காசாக கொடுத்து இதை சாப்பிட்டு நீ உயிர் வாழுன்னு சொன்னால் அவனால் வாழ முடியாதுல்ல, தண்ணி பதிலாக சில்லறை குடின்னு சொன்னால் வாழ முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்றதுல அந்த ஒரு இதுதான். தங்கம் நீ அலையிற, திடீர்னு மனித உருவத்தில் உனக்கு ஒரு தங்கம் கொடுத்தாலும், அதாவது 100 கிலோவில் உனக்கு தங்கம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த படத்தில் டைரக்டர் வச்சிருக்காரு. இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம், ஹீரோயின் போய்ட்டு ரொம்ப ஆதங்கமாக சாமிகிட்ட வேண்டறப்ப அந்த ஊருக்கு ஒரு சாபம் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருக்கும் கான்வர்சேஷன் வந்து இருக்கவே இருக்காது, பேச்சே இருக்காது. பேச்சு வந்து ஃபுல்லாக பாட்டாக மாறிடும். அதை அவங்க சாபமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படா அந்த பாட்டு நின்று இவங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து திரும்ப அந்த சாமி மனசு குளிர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யணும். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நகர்வா போகுது. படத்தோட முதல் 25 நிமிஷத்தில் ஆரம்பிக்கிற இந்த பாடுற விஷயம் அப்படிங்கிற படத்தோட எண்டில் தான் முடியுது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆஸ்பெக்ட் கொடுக்குது. ஏன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு இந்த படத்தில் வேலைகள் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு படத்தில் ஒரு 4 பாட்டு இருந்தால் பரவாயில்ல, படமே பாட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? படம் ஃபுல்லாக பாட்டு தான். அப்போ நீ எங்கே போன, இங்கே தான் இருந்தேன், உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு. கோபம் வரல, எங்களுக்குலாம் சிரிப்பு வருது. சொல்லப்போனால் படம் முடிஞ்சு இன்டர்வலில் இன்டர்வலு விட்டாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியா நம்மளுக்குள்ளே வந்து லைவாக ஒரு படத்தை ட்ராவல் பண்ண வச்சு சிங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா சிங்கீதம்னு பேர் வச்சிருக்காரு, சங்கீதம் கூட வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா சிங் கீதம், கீதம் பாடுறது அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆக மொத்தம் சிங்கீதம் நல்லா ஃபுல்லாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு எமோஷன் கலந்த கதை. இப்படிலாம் நான் சொல்கிறேன்னா, அதே நேரம் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியலும் இருக்குது. அந்த கோல்டு மைன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பசுமை வாய்ந்த மலைப்பகுதியை சுரண்டி எடுக்கப்பட்டது. அந்த பசுமை வாய்ந்த பகுதியில், அதாவது ஒரு மலைக்காடுகளை கடைசியாக மிஞ்சின மரம் ஒரு மரம், அந்த மரத்தை வெட்டினதுனால அவ்வளோ பெரிய கதை. அந்த பசுமையான கிராமத்தை யார் என்ன பண்ணால், நிவேதா பெத்ராஜோட ரோல் என்ன, அதுக்கு பின்னாடி எப்படி மிஸ்டீரியஸ் இருந்தது, எப்படி சாமி வருது, எப்படி வந்து சாபம் இருக்குன்ற ஒரு நல்ல பிளாட்டை பின்னாடி கிளைமேக்ஸில் மறைச்சு ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இப்படியாப்பட்ட ஒரு காமெடி ஜேர்னியை கொடுத்துருக்காரு சிங்கீதம் சீனிவாச ராவ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற கமலஹாசன் வச்சு ஆகச்சிறந்த படங்கள் எடுத்தவர். கிளைமேக்ஸில் வரக்கூடிய கேமியோ படு பக்கராக இருக்குது. சொல்லப்போனால் அவர் கமலை தான் கேட்டிருப்பார் நினைக்கிறேன். நம்ம ஐயா ஒரு பக்கம் பிஸியாக இருந்ததுனால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவரகொண்டா இறக்கி விட்டாங்க. ஆக மொத்தம் படம் தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா குலுங்க சிரிக்கக்கூடிய ஒரு படம். தெலுங்கில் கண்டிப்பாக அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழில் அது போய் தேட்டரில் பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான். ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓடிடியில் பார்க்குறவங்க கண்டிப்பாக தெலுங்கில் பாருங்கள். ஏன்னா அந்த படம் வந்து ஆந்திராவில் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆச்சு, அதனால் சீக்கிரமாக ஓடிடியில் வந்துடும்.
சிங்கீதம் பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எப்படியாப்பட்ட தாக்கத்தை கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.